ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 7. அதுக்கப்புறம் தான் பிரஸ்காரங்க வெளியே வெயிட் பண்ணிருப்பாங்க அட்டர் அசோசியேஷன்ல. அதுல 2-3 கார் வர யாரோ வந்துட்டாங்க சொல்லிட்டு பிரஸ்காரங்களை பார்க்க இதுதான் பேக்யூன் அண்ட் சாய் ஜங்கின் 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமா, எதுக்காக இந்த அட்டர் அசோசியேஷன் முன்னாடி இவ்வளவு பிரஸ்காரங்க இருக்காங்க? சார் ஒண்ணு இல்ல, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கான காரணமே நீங்க உங்களுடைய அசோசியேஷன்ல மிஸ்டர் லீ மிங்ஷங்னு ரெக்ரூட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதை பத்தின பேட்டி எடுக்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எதனா இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க. அவர் இந்த இடத்துல நீங்க அண்டர் ரெக்ரூட் பண்றதுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஆளாளுக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்க, என்னது லீ மிங்ஷனை எடுக்கிறோமா? ஏண்டா அது ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன், அதுக்கு போயிட்டு இப்படி கும்பல் கூடி இந்த பில்டிங் மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேக்கியோன்னு ஒரு பக்கம் புலம்ப. மிஸ்டர் சாயும் கவலைப்படாதீங்க ரிப்போர்ட்டர்ஸ், இப்போதைக்கு மிஸ்டர் லீ வந்து அபிஷியலா இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணிருக்காரு. அதனால எந்த ஒரு தகவலா இருந்தாலும் பின்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு விரக்தியில் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்னடா இது லேட்டா பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இவனுக்கு இடையில யாரா இந்த பிரஸ் எல்லாம் சமாளிக்கிறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இதனாலேயே இவனுக்கு 2 பேருக்குள்ள சண்டை நடக்க போகுது. அதாவது இவனுங்க வெறுப்பிலேயே பாத்துக்கிறானுங்க. ஏன்னா இவங்களுடைய கில்ட்டில் வந்து சேர்க்கறதுக்காக பயங்கரமான எஸ்ராங்கிற சேர்த்தே ஆகணும்ல. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வர, என்னப்பா இப்போ கூட சின்ன புல் தரமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சாய்யோன் பேக்யோன் அந்த மிங்ஷங்ன்ற பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டானா? அவனுக்காக தானே இவ்வளவு அழப்பறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபை அண்ட் கெல்ட்டோடைய மாஸ்டரும் வந்திருக்காரு. இவரு தான் லிம் டியாகியோ எஸ்ரங்கர். இவரு என்ன சொன்ன, அவன் எவ்வளவு முக்கியமானு தெரியுமா? அப்படிலாம் சொல்லாத. என்னடா பெருசா இப்படி சண்டை போறானுங்க அந்த ஒரு பையனுக்காக. இன்னொரு பக்கம் அவன் கார்ல இருந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அசோசியேஷனுக்கு வெளியில வந்திருக்கான். எதுக்குப்பா இவ்வளவு பேர் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க? என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? எதுக்கு இந்த பிரஸ்காரங்களா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? நல்ல வேலை இங்க இருக்கவங்க எவனும் என்ன ரெகக்னைஸ் பண்ணல, பில்டிங்கே மறைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் ஓவர்டோலா போங்கடா, நான் அசோசியேஷன் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் எக்ஸ்கியூஸ் மீ வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கேன். அப்ப அந்த இடத்துல இருக்க செக்யூரிட்டி கார்டும், ஏய் யார் நீ? அண்டர் அசோசியேஷன்ல இப்போ முக்கியமான வேலை இருக்கு, அதனால உனக்குலாம் இந்த இடத்துல இடம் கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடு. இல்லங்க, இன்னைக்கு எனக்கான ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இது பேர் வந்த வழியை திரும்ப போயிடு, என்கிட்ட அடி வாங்கிக்காது. என்ட்ரன்ஸ் எப்பயும் பிளாக் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு பக்கம் அந்த லீயும் யாரா இவன் சில்லற பையனாட்டம் இருக்கான், தேவலமா செக்யூரிட்டி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னதுக்கு அவனை எட்டி ஒதிக்காம இப்படி பேசிட்டு இருக்கான்? ஒன்னு மாதிரியான ஆளுகள் எல்லாம் இந்த இடத்துல அலோவ் பண்ண முடியாது. இப்போ முக்கியமான ஆளுங்க வர நேரம் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தரும், நீ யார் அதை சொல்றதுக்கு? அவர் உள்ள வரதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, உள்ள வாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா சேர்மன் கோதம் வந்திருக்காரு. என்ன யங் மேன், என்னுடைய கெஸ்ட் வரவேதில் உனக்கு எதனா பிரச்சனையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல வேலை நீங்க இன்னமும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படி அவன் பேசிட்டு இருக்கு. லீய ஒருபோதும் கண்டுக்காம நம்ம சேர்மன் வந்து நம்ம ஹீரோவை கூட்டின்னு உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் இவனுக்கு காண்டா இருக்கு, என்னடா இது நம்ம இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளு, நம்மள விட்டுட்டு ஒரு சில்லற பையனை போயிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அவன் கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. அவன் மனசுல யோசிச்சு எல்லாமே பின்னாடி பிரஸ்காரங்களும் ஆச்சரியத்துல இவனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது நேமிங் சேனல் தானே இங்க முக்கியமான ஆளு, இவரை விட்டுட்டு எதுக்காக அந்த பையனை கூட்டின்னு போயிட்டு இருக்காரு சேர்மன்? ஒருவேளை இவங்களுக்குள்ள எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அது நம்ம மேனேஜர் ஓவும் வந்திருக்காரு. இப்ப என்ன டைம், யாரும் உள்ள போக முடியாது. ஆல்ரெடி இன்னொரு அண்டருக்கு ரீ எவல்யூஷனுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலதான் உங்களை நாங்க இந்த இடத்துக்குள்ள அனுமதிப்போம் அப்படின்னு லீய பார்த்து சொல்ல, என்னது எதுக்காக என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? நான் யாருன்றது உங்களுக்கு தெரியல, வெறும் 30 நிமிஷம் நான் காத்துட்டு இருக்கணுமா? என்னால அது முடியாதுன்னு சொல்ல. அதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் கொடுக்குறேன், என்ன